மகாபாரதத்தில் பல வீரர்கள் இருந்தனர். அர்ஜுனன் இருந்தான், பீமன் இருந்தான், துரியோதனன் இருந்தான். ஆனால் ஒருவன் மட்டும் எல்லோரும் நினைவு கூர்கிறார்கள், யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் பெயர் கர்ணன். மகாபாரதத்தின் மிகப்பெரிய இரகசியம். குந்தி தேவி பாண்டவர்களின் அன்னை. ஆனால் பாண்டவர்களுக்கு முன்பே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். யாருக்காவது தெரியுமா அந்த மகன் யார்? குந்தி இளமையில் துர்வாச முனிவரிடம் ஒரு மந்திரம் கற்றாள். எந்த தெய்வத்தை நினைத்து உச்சரித்தாலும் அந்த தெய்வம் வந்து குழந்தை அருள்வார். கவலையில்லாத இளம் பருவத்தில் அவள் சூரியனை நினைத்தாள். சூரியன் வந்தான், கர்ணன் பிறந்தான். குந்தி திடுக்கிட்டாள். திருமணமாகாத நிலையில் குழந்தை, சமூகம் ஏற்காது என்று பயந்தாள். அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கங்கை நதியில் விட்டாள். அன்று அவள் விட்ட பெட்டி மகாபாரதத்தின் மிகப்பெரிய சோகத்தின் ஆரம்பம். அந்த குழந்தைய அதிரதன் என்ற தேரோட்டி எடுத்து வளர்த்தான். அவன் பெயர் வைத்தான் கர்ணன். சூரியனின் மகன் ஒரு தேரோட்டியின் வீட்டில் வளர்ந்தான். கர்ணன் சாதாரண மனிதன் அல்ல என்று தெரியும் ஒரு அடையாளம் இருந்தது. அவன் பிறக்கும் போதே உடலில் தங்க கவசம் ஒட்டியிருந்தது. காதில் தெய்வீக குண்டலங்கள் இருந்தன. இந்த கவச குண்டலம் சூரியன் கொடுத்த அரண். இது இருக்கும் வரை கர்ணனை யாரும் கொல்ல முடியாது. ஆனால் இந்த இரகசியம் யாருக்கு தெரியும்? இந்திரனுக்கு தெரியும். இந்திரன் அர்ஜுனனின் தந்தை. அர்ஜுனனை காக்க வேண்டும். கர்ணன் தினமும் சூரியனை வணங்குவான். அந்த நேரத்தில் யாரும் கேட்பதை மறுக்க மாட்டான். இந்திரன் அதை அறிந்தான். ஒரு ஏழை பிராமணன் வேஷத்தில் வந்தான். உன் கவச குண்டலம் தேவை என்று கேட்டான். கர்ணன் தயங்கவில்லை. தன் உடலிலிருந்து கவசத்தை பிரித்தான். காதிலிருந்து குண்டலங்களை எடுத்தான், கொடுத்தான். அந்த நொடியில் அவன் மனித உடலானான். மரணம் சாத்தியமானது. தன்னை காக்கும் மரணை தானே கொடுத்தவன் கர்ணன். போர் தொடங்குவதற்கு முன்னால் குந்தி கர்ணனிடம் வந்தாள். அவள் வந்தாள் ஏன்? தன் மகன்களை காக்க. குந்தி கர்ணனிடம் சொன்னாள், நீ என் மகன், அர்ஜுனனும் என் மகன். நீங்கள் இருவரும் சண்டையிட வேண்டாம். கர்ணனுக்கு என்ன தோன்றியது? இத்தனை ஆண்டுகள் தன்னை யாரும் ஏற்கவில்லை. சூதன் மகன் என்று அவமானப்படுத்தினார்கள். துரோணாச்சாரியார் கற்பிக்க மறுத்தார். திரௌபதி சுயம்வரத்தில் அவமானித்தார்கள். இப்போது மீஷோசி அந்த தாய் வந்திருக்கிறாள். போர் தொடங்கும் முன்பு கர்ணன் சொன்னான், அம்மா, நீ என்னை இப்போது மகன் என்கிறாய். ஆனால் நான் அவமானப்பட்ட போது எங்கே இருந்தாய்? ஆனால் கர்ணன் வாக்குறுதி கொடுத்தான், அர்ஜுனனை தவிர மற்ற 4 பாண்டவர்களையும் கொல்ல மாட்டேன். 5 பாண்டவர்கள் 5 உயிரோடு இருப்பார்கள். கர்ணன் இறந்தாலும் அல்லது அர்ஜுனன் இறந்தாலும் 5 இருப்பார்கள். தன்னை நடுவழியில் கைவிட்ட தாய்க்கும் வாக்குறுதி கொடுத்தவன் கர்ணன். இதுவே கர்ணனின் மிகப்பெரிய உயர்வு. கர்ணனின் இறுதி நொடி. போர்க்களத்தில் தேர் சக்கரம் சேற்றில் மாட்டிக்கொண்டது. கர்ணன் தேரை விட்டு இறங்கி சக்கரம் தூக்கினான். அந்த நொடியில் அர்ஜுனன் அம்பு எய்தான். கர்ணன் விழுந்தான். ஆனால் இது கர்ணனின் தோல்வியா? கர்ணன் இறந்தபோது அவன் உடலில் இருந்து ஒரு ஒளி எழுந்தது. அந்த ஒளி சூரியனில் சென்று கலந்தது. அவன் தந்தையிடம் திரும்பினான். கிருஷ்ணன் போர்க்களத்தில் நின்று சொன்னான், உலகில் கர்ணனைப் போல் கொடையாளி யாரும் இல்லை. அவன் தன் கவசத்தை கொடுத்தான், அன்னையிடம் வாக்கு கொடுத்தான், நண்பனை விட்டு பிரியவில்லை. இப்படி ஒருவன் தோற்றதாக சொல்லலாமா? கர்ணன் போரில் இறந்தான், ஆனால் மனிதர்களின் இதயத்தில் வென்றான். இன்று வரை யாராவது கொடை செய்தால் கர்ணன் மாதிரி என்கிறார்கள். யாராவது அவமானத்திலும் தலை குனியாமல் நின்றால் கர்ணன் மாதிரி என்கிறார்கள். யாராவது தோற்றும் கண்ணியமாக இருந்தால் கர்ணன் மாதிரி என்கிறார்கள்.